ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானொலி சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரசம்னாலே புளி, தக்காளி இது இல்லாமல் ரசம் வைக்க முடியாது. ஆனால் இந்த ரசத்துக்கு எதுவுமே தேவையில்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம 1 ஸ்பூன் மிளகு வறுத்து எடுத்துக்கிறோம். அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுபட்டு வரட்டும். இது கூட 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்ததும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஜீரகம் கரிஞ்சு போயிடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் வறுத்தாலே போதும். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். தேங்காவை இப்போ பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் மிக்சியில் அடித்து வடிகட்டி எடுத்தோன்னா தேங்காய் பால் ரொம்ப திக்காக கிடைக்கும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச பொடியை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப பவுடராக நைஸாக பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப கொரப்பாக தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன், நைஸாக அரைக்க வேணாம். அவ்வளோதாங்க, ரசத்துக்கு தேவையானது எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு நல்லெண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. ஒன்று ஆயில் சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் நல்லா வறுபட்டு வந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் கட்டாயம் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ரசம் வைக்க ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த வெங்காயம், இந்த மிளகாய் இதோட ஃப்ளேவர்லாம் இறங்குறதுக்காக கொஞ்சமாக சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இந்தளவுக்கு அந்த பவுடர் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன், அதை சேர்க்க போகிறேன். நமக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது.
இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது ஜீரக மிளகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லெமனு கட் பண்ணி பாதி லெமன் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸ் இதில் சேர்த்துடலாம். லெமன் கட்டாயம் சேர்க்கணும். ஏன்னா தக்காளி புளி நம்ம எதுவுமே சேர்க்குறதில்ல. இந்த புளிப்பு சுவைக்காக கண்டிப்பாக லெமன் சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. ரசம் டேஸ்ட் மாறி போயிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரசம் ரெடி பண்ணியாச்சு. இது வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.